நமக்கு தோன்றாத துணையாக இருக்கக்கூடிய ஐயா குமரி ஸ்டீஃபன் ஐயா அவர்களே, திருவள்ளூர் அறக்கட்டளையின் பல பொறுப்பாளர், நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய லெமுரியா உலக கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜா, மதுரானந்த் உள்ளிட்டோர். ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தாய்மொழி காக்க தன்மையில் ஈந்த ஈயர்களுக்கு வீர வணக்கம். திருக்குறளை தேசிய நூலாக்குவோம், திருக்குறளை தேசிய நூலாக்குவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தாய்மொழி காக்க தன்மையில் ஈந்த ஈயர்களுக்கு வீர வணக்கம். திருக்குறளை வாழ்வியல் நூலாக்குவோம், திருக்குறளை தேசிய நூலாக்குவோம். மாவீரன் அண்ணன் முகிலன் அவர்களே, திருக்குறள் அறக்கட்டளையின் பல பொறுப்பாளர், தமிழின் தமிழ் பண்ணையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா இறையழகா அவர்களே, நமக்கு மிக பெரும் தோன்றா துணையாக நம்மோடு ஒத்த வயதினர் போன்று களமாடிய நம்முடைய பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணன் குமரி ஸ்டீஃபன் அவர்களே பேச அழைக்கின்றோம். முக்கடலும் முத்தமிடுகின்ற இந்தியாவினுடைய தென்கோடி முனையாக அமைந்திருக்கின்ற, இந்தியாவினுடைய நுழைவு வாயிலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, அகில உலக சுற்றுலா தலமாக விளங்குகின்ற இந்த கன்னியாகுமரி குமரி முனையில் 18ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருமையண்ணன் திருமலை தமிழரசன் அவர்களே, திருவள்ளுவர் அறக்கட்டளையின் நிர்வாகிகள், அருமை பெரியவர் விஜய் ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்நாடே, ஐயன் வல்லவனை தலைவர் அனைவருக்கும் தலைவணங்கி நன்றியை கூறி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் அறக்கட்டளையின் சார்பிலே 18ஆம் ஆண்டு குமரி முனை திருக்குறள் திருவிழா நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவிய இந்த கல்தூணிலே ஒளிவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு வாய்ப்பினை அளித்த திருவள்ளுவர் அறக்கட்டளைக்கு இதற்கன் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து
கொடுத்து கொண்டிருக்கின்ற பல ஆசான்கள் இங்கே இருக்கின்றார்கள். குறிப்பாக மதுரானந்தன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜா அவர்கள் ஐயா, உங்களை ராஜா அவர்கள் தொடர்ந்து நாகர்கோயிலில் உலகம் முழுக்க அவர்கள் இணையதளத்துல இந்த கலையை ரொம்ப எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்திலே ஒரு 5000 மாணவர்களுக்கு அவங்க தொடர்ந்து அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த தமிழ் கலையை அவங்களை பரப்புறதுக்கு நாங்க தலைவணங்குறோம். நன்றி. அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. தெரியுது இங்க பாத்தீங்க